நீ போக மாட்டியா கால் வந்தா இடத்துல எடுத்து வருவது யாருமா முக்கியம் அப்புறம் அப்பதான் என்னாச்சு நான் தார பாப்பா எங்க என்ன கழிப்பா இனிப்பா இனிக்குது தெரியாதா ஐயா அந்த மூணு சுத்தி சுத்தி தேடிங்க போச்சு நாளைக்கு சொல்றேன் ரெண்டு பேரா குடிச்சுட்டாங்கப்பா இதுயா கட்டா குடிச்சாங்க நீ மூஞ்சி மாறாத நின்னுங்கடா ஐயோ நேத்து ஆஸ்பத்திரி போன டாக்டர் சொன்னாரு இந்த பையன் உங்க சக்கரை நோய் எட்டி பாக்குதுடா கொஞ்சம் குடிச்சுக்கணும்டா செக் பண்ணி தரேன்னு சொன்னாரு டைம் கிடையாது இப்பதான் டைம் எடுத்து குடிச்சு வச்சேன் அதை குடிச்சிட்டானே யாரா குடிச்சாங்க பாப்பா கூட குடிச்சேன் வராது எந்த ஒரிஜினல் இல்ல அவர் குச்சிக்கு தராரு பெரிய குச்சா போடுறாங்க குச்சி வேணா தண்ணி வேணா நீ போட்டு வாயில நீ எந்த குச்சி விட்டாலும் வராது ஒரிஜினல் எந்த ஆதார் அட்டை காட்டா ரேஷன் கார்டு காட்டா ஓட்டு ஐடென்டி கார்டு காட்டா இல்ல ஏர்வால் அட்டையாவது காட்டா ஒரிஜினல் உங்கள்டா எந்தேதான் 100% எந்தேதான் அப்படின்னா உங்களுக்கு சுகர் இருக்குங்க இருக்குதா இனிப்பா இனிச்சுச்சே இருக்குதா ஓ மை காட் நாலுல இருந்து நான் ரேஷன் கடைக்கு போக மாட்டேன் ஆமா என்னது பாய் லைவ் சகரா வாங்க நம்ம தான் இருக்குதா டேய் நாங்களா யா வாய் விட்டாறதுக்கு குச்சி தேடிக்கிறீங்க பணியாரம் அப்பா கிட்ட போய் சித்தி பார்த்து கொஞ்சம் அமைதியாக இருக்குல்ல நிச்சயமாமா கத்தி உங்களுக்கு சுகர் இருக்குங்க ரேஷன் கடை போய் சுகர் வாங்க மாட்டேன்னா நாளைக்கு உங்க வீட்டுல உங்க மண்டாட்டி எதுனா ஒரு கேசரி கீசரி செய்யறா அப்ப என்ன பண்ணுவேன் எந்த புட்டி செஞ்சுவா இனிமே எனக்கு பிரச்சனை கிடையாது உள்ள டீ வந்தா கூட நான் ஏன்னா தூங்கி இருந்தேன்னா முதல்ல என்ன தான் ஏற்பாங்க ஏன்டா சகர் இல்லைன்னா இனிமே நான் என்ன பண்ணுவேன் மறுபடியும் மூச்சு பண்ணுப்பா இந்த பைய எதுக்கு கேட்க மாட்டியா ஏன் பை எடுத்தாங்க இப்பெல்லாம் சக்கரை நோய் வந்தா ஒரு மாத்திரை 2 மாத்திரம் கிடையாது ஒரு வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு 10 கிலோ 5 கிலோ மாத்திரை தான் அப்படி தான் பைய எடுத்து வந்துட்டேன் எப்படின்னா ஏடா என்ன பேசுனேன் ஆமா ஆமா பொடி பிடிக்கிற மாதிரி அடிக்கிற
நிச்சயமாக உறுதியாக சத்தியமாக வரமாட்டேன். நான் சொல்வது போல செய்து முடிக்கிறேன். அடியாதமாடு வடியாது என்று உன்னிடத்தை சாற்றி எடுத்து வைக்கிறேன். அப்போதான் உன் மனம் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. எத்தனையோ நாட்டு இளவரசியர் எனக்கு ஆனால் நான் சொல்வது போல செய்திருக்க வேண்டும். மங்களவரி நாட்டு இளவரசன் இளவரசரை காதலிக்கிறான். அந்த காதலை மறந்து ஏன் மறக்கணும்? நான் ஏன் மறக்கணும்? நீ யாரு? நீ யார்? தெருவதியில் இருக்கக்கூடியவன், தொப்புளை காட்டிக் கொண்டு நாட்டியம் ஆடக்கூடிய ஒரு நாட்டியக்காரன். நீ காதலித்து திருமணம் செய்து கொண்டு வந்து விட்டால் என்னை போல் பெரியவர்கள் என்ன மதிப்பு மரியாதை இருக்கிறார். காதலை விட்டுவிடு, உயிரை காப்பாற்றிக்கொள். நான் ஏழையாக இருந்தானே நாட்டுக்கு இளவரசராக இருந்தேன். நாங்கள் இருமணம் காதலிக்கிறோம். இருமணமும் ஒரு மனதாகிவிட்டது. திருமணம் மட்டும்தான்
நான் காதலிக்கிறது என் நாட்டு இளவரசரை நான் காதலிக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா எங்கன்னா தூக்கு மாட்டி செல்ல சாக போறது நான் இல்லடே முடியாது உயிரே முடிய வட்டா சட்டை முடிய வச்ச மொட்டை நீ ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவதான நீ என்னுடைய மகன் என்னது வர உனக்கு காதலிக்கிறது நான் அவரை முதல்ல காதலிக்கல அவர் தான் என்ன முதல்ல காதலிச்சாரு பொய்யில பேசக்கூடாது என்னுடைய மகனுக்கு அது என்னன்னே தெரியாது அப்படிதான் என்ன முதல்ல காதலிச்சாரி அவ காதல் சொன்னா நீ வேணும் சொல்றேனே வேணும்தாம்மா சொன்னேன் நீ பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை ஒரு மன்னருடைய மகன் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிருக்கான் எல்லா வார்த்தையும் நீங்க எப்ப சொல்றீங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னா நீ இல்லைன்னா என் உயிரே விட்டுருவேன் அப்படி பிளாக்மெயில் பண்ணாரு அதனாலதான் சரி பிளாக்மெயில் பண்றாரா இதே தொழிலா இருக்கிறாங்களா பிளாக்மெயில் பண்றவங்களா ஏய் நீ யாரு நீ ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவன் நீ ஒரு பிச்சைக்காரனி நீ ஒரு தெரு நாய் நீ நான் ஒரு கோபுரண்டி கொஞ்சம் வாயம் போடுறீங்களே காதல் என்பது பணத்தை பார்த்து வருவதல்ல ஒவ்வொருடைய குணத்தை பார்த்து வருவது ஏதோ என்னுடைய மகன் உன காதல் சொல்றேன் ஏதோ உனக்கு ஒரு 1 லட்சமா 2 லட்சமா தரேன் வாய்ப்பு போயிடு ஆமா கொஞ்சமாச்சும் அறிவிருந்துதான் பேசுறீங்களா காதல போய் பணத்துக்காக 1 லட்சம் 2 லட்சத்துக்கு விற்கிறேன்னு நினைக்கிறீங்களே எங்க கிட்ட பணம் இருக்குது நீ வாங்கிட்டு போடின்னு சொல்றேன் நானே என்னமா பேசுறீங்க ஒரு நகை எல்லாம் வாங்கலாம் காசு காதல போய் நல்ல விலை கொடுத்து வாங்கலாமா பணம் என்ன எதுவுமே வாங்கலாம் சாரி வாங்க முடியுமா எல்லாம் பணம் வந்துச்சு ஒரு கிட்ட போயிட்டு பணத்தை கொஞ்சம் கைத்துல தாலி கட்டணும் கூட நிறைய கட்டுறது அம்மா இந்நாட்டுக்கு மகாராணி என்றால் மக்களுக்கு முன்னுதாரணமா வாழணும் ஒருத்தரை போய் கட்ட சொன்னா எப்படி பேசாதீங்கம்மா நாங்க ஒரு மருமகளா நீ மருமகளா ஏன் எடுத்துட்டு நீ இந்த நாட்டு மகாராணி இல்லையா ஆள்றமா அடிச்சு பண்ணி நாய் ஓ எவனா பணக்கார பையனா பார்த்து வளைச்சு போட்டுக்கோ பையன் வாங்கி பையன் அவங்க அண்ணன் தாயில்லாத குறைய தீர்த்தவர் அப்படிலாம் பேசாதீங்கம்மா கொஞ்சம் மரியாதை பேசுறீங்க என்னோட ஒரு நாத்துக்குதா அம்மா ஏழை நாத்தம் அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா அந்த பணக்கார எப்படியோ காட்டுகிறேன் என்னுடைய மகன் பார்த்தா ஏழை நாத்தமா ஏழைங்களே இல்லைன்னா அந்த பணக்கார பணத்தை தூக்கி போட்டா எத்தனை ஏழை பிச்சைக்காரன் ஐயா ஆண்மை வந்து காத்துக்காரன் ரெடியா இருக்கிறாங்க அவங்களும் ஏழைங்க ஆமா நான் பணத்தை உயிருக்குள்ள வாழ்க்கை கிடையாது
கிடையாது எவர்க்கும்